கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 22ஆம் சங்கீதம் 3 முதல் 6 ஆகிய வசனங்கள். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 4 வசனம் இருக்கு. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் எங்கெல்லாம் நம்ம துதிக்கிறோமோ அந்த இடத்திலே பரிசுத்தமுள்ள தேவன் இறங்கி வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக கண்டிப்பாக மாற வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். துதிக்கும் போது நம் நடுவில் கர்த்தராகிய இயேசு ராஜா இறங்கி வருகிறார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நம்ம எப்பெல்லாம் தேவனை துதிக்கிறோமோ அவர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். துதிக்கிற இடத்திலே அவர் இருப்பார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற, துதிக்கிற இடத்திலே அவர் வாசம் செய்கிறார். பரிசுத்தமுள்ள தேவன் துதிக்கிற இடத்திலே வாசம் செய்கிறார். நிறைய குடும்பத்துல கர்த்தருடைய கிருபையினாலே இரவு நேரத்துல இணைந்திருக்கிறீங்க. நைட் நேரத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. செல்போன் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அப்புறம் தேவை இருந்தா பாருங்க, ஒதுக்கி வச்சிருங்க. இரவு நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே எவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், வேதத்தை எவ்வளவு நேரம் தியானிக்கிறோம், 24 மணி நேரத்துல அவருக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா சில குடும்பத்திலே தனக்காக மட்டும்தான் வாழ்வாங்க. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு அற்புதம் இல்லை, என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில எனக்கு போராட்டம் இருக்கு அப்படிம்பாங்க. நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனை துதிக்கிற துதி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கும் போதுதான், வேதத்தை நேசிக்கும் போதுதான், அவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை இருக்கும் போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பல ஸ்டெப் மாற்றம். என்னுடைய வாழ்க்கையில நான் சராசரி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, அதுதான் உண்மை. எல்லாரையும் போல நான் சின்ன வயசுல கோயில்ல இல்ல. சின்ன வயசுல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன், ஒரு 1/2 மணி நேரம், அவ்வளவுதான். 11 வயசுல வேலைக்கு போனாலும், ஆனால் கடனில் கஷ்டப்படும் போது கண்ணீரோடு ஜெபம் பண்ணினேன், கண்ணீரோடு கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். இந்த 2 பாயிண்ட் தான். ஒரு 5 வருஷம் கண்ணீரோடு பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேதத்தை தியானிக்கும் போது எந்தெந்த வசனம் எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த வசனத்தை சொல்லி துதிப்பேன். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியுள்ள எஜமானனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வசனத்தை தியானிக்கும் போது அந்த வசனத்தை சொல்லி துதிக்கிற ஒரு பழக்கம். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க தேவனை துதிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்க கையில பைபிள் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு ஸ்தோத்திர பலி புக் இருக்கணும்.
வீட்டுல கொஞ்சம் நேரம் டயத்தை செலவு பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய பிரசங்கம்லாம் கேட்கிறோம். சில வீட்டுல எல்லாம் நிம்மதியே இல்லை, பிரச்சனை மட்டும்தான் இருக்கு, போராட்டம் மட்டும்தான் இருக்கு என்று சில ஜெபகுறி வரும்போது ஜெபிக்கவே முடியல பிரதர். வேதத்தை தியானிச்சாங்க, வீட்டுக்குள்ள ஒரே போராட்டம் வந்தது. ஜெபிக்க ஆரம்பிச்சது கொட்டாய் வந்துருது, வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சா தூக்கம் வந்தது அப்படிம்பாங்க. ஆனா உலகத்துக்குள்ள எந்த காரியத்தை யோசிச்சாலும் தூக்கம் வராது. நைட் நேரம் ஆயிட்டுனா போதும். இந்த கடன் பிரச்சனை நிறைய வீட்டுக்குள்ள, அதாவது வீட ஃபுல்லா கடன்ல கட்டியிருப்பாங்க, வாழ்க்கை ஃபுல்லா கடன்ல போயிட்டு இருக்கும், பிள்ளைகளுடைய படிப்பு கடன்ல போயிட்டு இருக்கும், வீட்டுல ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டி கடன்ல போயிட்டு இருக்கும், சில வீட்டுல காரு இருக்கும், அந்த காரு ஒரு கடன்ல போயிட்டு இருக்கும், தூங்கி எந்திரிச்ச உடனே இஎம்ஐ, ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பிரச்சனைகள். சில வீட்டுலலாம் நகை கடன், அப்படி இல்லைன்னா ஃபைனான்ஸ்ல வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நைட் நேரத்துல சொல்றேன் அப்படின்னா, சில கட்டுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா துதிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில தான் ஒரு ஜெயம், ஜெபிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில தான் ஒரு ஜெயம், இரவு போலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில தான் ஒரு ஜெயம். இந்த மூணையும் நம்ம செய்யாமல் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், டாக்டர் என்ன சொல்லுவாங்க, இந்த மாத்திரை நீங்க கண்டிப்பா போட்டுதான் ஆகணும் அப்படின்னாங்க. ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், இல்லைன்னா சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, ஏதாவது ஒரு காரியத்திலே டெய்லி இத்தனை மாத்திரை போடணும் அப்படின்றாங்க. ஒரு குடும்பத்துல எனக்கு ஒரு ஜெபகுரி வரும்போது சொன்னாங்க, மாசத்துக்கு நான் 8000 ரூபாய்க்கு மாத்திரை போடுறேன். 8000 மாசம் மாசம் நான் மாத்திரையை வாங்கி போட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, சுகர் இருக்கு, ஒரு பெரிய ஒரு பட்டியலே இருக்கு, வயசாயிட்டு டாக்டர் போட சொல்லிட்டாங்க, நான் மாத்திரை போட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், மாத்திரை போடலன்னா கை காலெல்லாம் ஆடிடுது, அவங்க சொன்னது மட்டும்தான் சாப்பிட வேண்டியது அப்படின்னு. அப்ப என்னன்னா, வயசாக வயசாக சில வீட்டுல டாக்டர் சொன்ன சிஸ்டமேட்டிக்ல வந்துருக்காங்க, காலையில இத்தனை மாத்திரை, நைட் இத்தனை மாத்திரை, இத்தனை மணிக்குள்ள போட்டுருணும், அப்பந்தான் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ப்ராப்ளம் எதுவுமே இருக்கு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நைட் நேரத்துல சொல்றேன் அப்படின்னா, இந்த பூமியிலே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சொன்ன ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றோம். நம்மளை உருவாக்குன தேவன் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். இன்னைக்கு துதிக்கிற பிள்ளைகளை பார்க்க முடியல, காதுல ஸ்பீக்கர்லாம் மாட்டிட்டு பாட்டு கேட்ட மாதிரி இருக்கும், ஆனால் தேவனை மகிமைப்படுத்துற பாட்டா இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு வேதத்தை தியானித்தால் அந்த துதிக்கிற அனுபவத்துக்குள்ள வர முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க, ஆசையா செய்தி கேட்கிறீங்க. சில குடும்பத்துல தொடர்புகளும் சொல்லுவாங்க, உங்களுடைய செய்தி எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டது, வாழ்க்கையில் என்ன நடக்கு, நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, முழங்கால நின்று ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு, கர்த்தரை விட்டு மறந்தா எப்படி இருக்கு, இரவும் போதும் தேவனை தேடுனா எப்படி இருக்கு, அழகா ஒவ்வொன்னா ஒவ்வொரு பாயிண்டா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே துதிக்கிற பிள்ளைகளா மாற முடியுமா? துதிக்கும் போதுதான்ப்பா கட்டுகள் உடையும். பைபிள்ல நிறைய சம்பவம் இருக்கு. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், சாத்தானுக்கு பிடிக்காது. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். தேவனை துதிக்கும் போது
அந்த இடத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். மகிமையின் ஆவியான இறங்கி வருவார். நல்லா யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடிட்டு தேவனை துதிக்கும் போது, அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்போது, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, என்னென்ன பிரச்சனை சரி, எல்லா பிரச்சனையும் மெழுகு போல கரைந்து விடும். அதுக்கு நம்ம கண்டிப்பா துதிச்சுதாகும். நம்ம பிரச்சனை மாறணுமா? நம்ம குடும்பத்துல போராட்டம் மாறணுமா? ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில தான் இது அவ்வளவு நடக்கும். அதனால நைட் நேரத்துல ஆனா இன்னைக்கு என்னென்ன செய்தி அப்படின்னா, வாயை திறந்து துதிக்கிறீங்களா? யோசித்து பாருங்களேன். ஏசாயா 43 21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கிற பிள்ளைகளை அவ்வளோ அவருக்கு பிடிக்கும். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், வேதத்தை நம்ம தியானிக்கும் போது ஆவியானவர் நம்மளோடு பேசுவார். நைட் நேரத்துல ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் செய்தி கேட்கிறீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவ்வளவுதான். அந்த 10 நிமிஷத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருக்கா? அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நம்ம துதிக்க ஆரம்பிக்கும் போது, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்போது, நம்ம வாழ்க்கையில கண்ணீர் மாறிடும், பிரச்சனை மாறிடும், போராட்டம் மாறிடும், சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படும், தலைமுறை சாபம் இருக்காது, எல்லாம் அழிக்கப்பட்டுரும். ஏன்னா தேவன் உலாவுற இடத்துல வேற எந்த ஒரு அந்தகார கிரியை இருக்க முடியாது. துதிக்கிற இடத்துல அக்னி பற்று பிடிக்கும். அந்த இடத்துக்குள்ள வேற எந்த ஒரு அந்தகார கிரியை வர முடியாது. சில வீட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில இருந்து நைட் வரைய ஏதாவது வீட்டுல வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. நல்ல ஆவிக்குரிய நல்ல பழைய பாட்டு அப்படிம்பாங்க, நல்ல அர்த்தமுள்ள பாட்டு, பரிசுத்தவான்கள் எழுதி நிற்பாங்க. அந்த பாட்டுல அவ்வளவு தேவனுடைய நாம மகிமை இருக்கும். அந்த பாட்டை வீட்டுக்குள்ள ஆன் பண்ணி விட்டுருவாங்க. வீடு ஃபுல்லா வீட்டுல வேலை செய்யும் போது பாட்டு படிச்சுக்கிட்டே வேலை பார்ப்பாங்க. சில வீட்டுல மட்டும் அந்த அனுபவம் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை 2 பாட்டு படிச்சு எந்திரிச்சிருவாங்க, டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. காரணம் என்ன? துதிக்கிற வாழ்க்கையிலே, அவங்களோட வாழ்க்கையில துதிக்கும் போது எல்லா தடைகளும் மாறி டக் 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 டக்னு வெளியில வந்துட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் போல பிரச்சனை வந்திருக்கும், ரொம்ப ஒரு கடன் பிரச்சனையா இருக்கும். துதிக்கும் போது கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் மாற்றி தருவார்னு சொல்லி விசுவாசத்துல எதிர்ச்சுவாங்க. அப்ப நம்ம சற்று நேரம் துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கு? இப்ப நிறைய குடும்பத்து இந்த கடைசி காலத்துல கையில செல்போனும் இருக்கு, வீட்டுல டிவியும் இருக்கு. சில வாலிப பிள்ளைகள் லேப்டாப், குட்டி பிள்ளைகளுக்கு டேப், இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. வேலை ஃபுல்லா செல்போன்ல தான் வந்துட்டு இருக்கு. இவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக என்ன செய்யறாங்க? எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். இப்போ கொஞ்சம் சொல்லணும்னா, கொஞ்சம் சில குடும்பத்துல கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும். 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் செல்போனை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய நம்பிக்கை ஃபுல்லாவே உலகத்தை சார்ந்து மட்டும்தான் இருக்கு. மொத்தமா ஒரே பயணம் முடிச்சிட்டேன். அது ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல பணம் வாங்கியிருப்பாங்க, பணம் கொடுத்துருப்பாங்க, அது பிசினஸ் டீலிங்கா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாரோ. அவங்களுடைய நம்பிக்கை ஃபுல்லா அந்த சொன்ன நபர் மேலே தான் இருக்கும். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிச்சு.
நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா, நான் யாரை நம்பிட்டு இருக்கேன், என்னோட நம்பிக்கை என்ன, அது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம எந்த நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா சில குடும்பத்திலே பிள்ளை மேல மட்டும்தான் நம்பிக்கை வச்சிருப்பாங்க. என் பையன் பார்த்துக்கிடுவான், என் பிள்ளை பார்த்துக்கிடும், என் புருஷன் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஃபுல்லா புருஷன் மேலேயோ பிள்ளை மேலேயோ, இல்ல வீட்டுல யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க கல்யாணம் முடியாம இருப்பாங்க. சில வீட்டுல அப்படிலாம் இருக்கும். சில வீட்டுல வந்து அண்ணன் கல்யாணம் முடிக்காம இருப்பாங்க, அண்ணன் தான் தங்கச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க, குடும்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபேமிலியை பார்த்துட்டு இருப்பாங்க, கணவர் இல்லாம இருப்பாங்க, விதவையா இருப்பாங்க. எனக்கு சில ஜபகுரிக்கு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு கணவர் இல்லை பிரதர், வீட்டுல சின்ன பிள்ளை இருக்கு, எங்க அண்ணன் கல்யாணம் முடியல, எங்க அண்ணன் தான் பார்த்துருக்கான் அப்படிம்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அண்ணன் இறந்து போயிடுவாங்க, திடீர்னு ஒரு நாள் புருஷன் இறந்து போயிடுவாங்க, திடீர்னு ஒரு நாள் பிள்ளை இறந்து போயிடுவாங்க, திடீர்னு ஒரு நாள் ஃப்ரெண்டை நம்பியிருப்பான், ஃப்ரெண்டு இறந்து போயிடுவாங்க, யார்கிட்டயோ பணம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, திடீர்னு பார்த்து அவங்க இறந்து போயிடுவாங்க. இந்த கடைசி காலத்துல யாரு எத்தனை நாள் எப்படி எல்லாமே வித்தியாசம் தான். இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்ம வாழ்ற வாழ்க்கை எல்லாமே வித்தியாசம் தான். ஏன்னா இந்த கொரோனா காலத்துல நம்ம நிறைய அனுபவிச்சாச்சு. அப்ப அதை வாழ்ற இந்த கடைசி காலத்திலே நம்மளுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கா? நம்பினே அவர்களை நீ விடுவித்தீர் என்று எழுதப்பட்டிருக்கு. உண்மையிலே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தால் அந்த குடும்பத்தை கர்த்தர் விடுவிக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட நம்பிக்கை ஃபுல்லா தவறா இருக்கு. நான் நிறைய நேரத்துல நிறைய காரியத்தை யோசிப்பேன். அவிசுவாசமான வார்த்தையை பேசும்போது அந்த இடத்துல தேவனால் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? நம்ம நல்லா யோசித்து பார்ப்போமே. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். இன்னைக்கு நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு? எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். உண்மையில நம்ம அப்படி நம்பிக்கை வைக்கிறோமா? நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா சில குடும்பத்துல சில வசனத்தை நிப்பாட்டி கேட்டாலும் அவங்களுக்கு யோசிப்பாங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை தேவன் விடுவித்தீர். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை என்னவா இருக்கு? நாளை காலைல அவங்க பணம் தரேன்ட்டாங்க, நாளைக்கு காலைல இவங்க அதை சொல்லிட்டாங்க, நாளை காலைல இந்த வேலை எனக்கு தரேன்ட்டாங்க. அந்த மனுஷனை நம்பி 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் லஞ்சம். அப்புறம் அந்த மனுஷன் அடுத்த நாள் போன் எடுக்க மாட்டேங்கான், அந்த மனுஷனை பிடிக்க முடியல, அந்த மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஆள இந்த குடும்பம் அந்த ஆள ஸ்டக் ஆயிரும். என்ன காரணம்? மனுஷனை நம்பி ஒரு வேலைக்காக ஒரு காரியத்துக்காக பணம் கொடுக்குறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்க, பரிதானம் கொடுக்குறாங்க. அப்ப நம்பிக்கை யார் மேல இருந்துச்சு? நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உண்மையிலே இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை இருந்தால் கர்த்தர் விடுவிப்பார். இன்னைக்கு நம்பிக்கை ஃபுல்லாவே ஒரு பொருள் மேல, இல்ல ஒரு நகை மேல, இல்லைன்னா பணத்து மேல, ஐஸ்வர்யத்தின் மேல, செல்வத்தின் மேல, இல்ல குடும்பத்துல சொந்தக்காரங்க மேல, இல்ல புருஷன் மேல, இல்ல மாமியார், இல்ல வீட்டுல அம்மா அப்பா. நம்பிக்கை ஃபுல்லா இந்த உலகத்தை சார்ந்தே இருக்கு. நிறைய குடும்பத்துல இதுதான் ஃபால்ட். முதல்ல ஃபால்ட்னு என்ன தெரியணும்ல? முதல் ஸ்டெப் என்னன்னா, துதிக்கிற பிள்ளைலாம் நிறைய குடும்பத்துல இல்ல. இப்ப செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. சில குடும்பத்துல வீட்டுல ஒரு பிரச்சனை வந்த உடனே உலகத்தை மறந்துடுறாங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். இன்னைக்கு அம்மா அப்பாவை சொல்லக்கூடிய நிறைய குடும்பம் காணோம். அவங்களுக்கு இன்னைக்கு என் பிரச்சனை சரியாகணும் அவ்வளவுதான். ஆனா சில குடும்பத்துலதான் எங்க அம்மா அப்பா இப்படி இருந்தாங்க, அவங்க இப்படி தேவனை தேடினாங்க, அவங்க இப்படி சர்ச்சைக்கு போனாங்க. அது சில குடும்பம் மட்டும்தானே. சில குடும்பத்துல எல்லாம் அவங்க நம்பிக்கையெல்லாம் வேற விதமா இருக்கு, மனுஷனை சார்ந்து இருக்கு. நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும். எக்ஸாம்பிள் நான் வேணா சொல்றேன், உங்களுக்கு வேணா புரியும். 2008 டாக்டர் பொழைக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. குடும்பமா வீட்டுல மனைவி பிள்ளைகள். அப்ப எனக்கு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆச்சு, எனக்கு பிள்ளை இல்லை. வீட்டுல அம்மா மனைவி தேவனை தேடினாங்க.
தேவன் மேல விசுவாசம் வச்சாங்க, ஒரு அற்புதம் செஞ்சாரு. 2025 நான் உயிரோட தான் இருக்கேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்பின அவர்களை நீர் விடுவித்து, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்துச்சுன்னா விடுவிப்பார். உண்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். ரவிராஜ் இன்னொரு உயிரோட இருக்கு அப்படின்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டனால மட்டும்தான் ரவிராஜ் உயிரோட இருக்கு. இல்லைன்னா என்னைக்கு ரவிராஜ் காலி, அவ்வளவுதான். அப்படின்னா என்ன பிறகு அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் தேவனை சார்ந்திருந்தால், அவரை நோக்கி கூப்பிட்டால், அந்த குடும்பம் மட்டும்தான் தப்பினார்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சில ஜெபகுறிப்பு வரும். இங்க இருந்து ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு என்ன வார்த்தை வெளிப்பட்டதோ சொல்லிட்டு உடனே வச்சிருவாங்க. அடுத்தாப்புல 1 வாரம் கழிச்சு, 2 நாள் கழிச்சு, 5 நாள் கழிச்சு மறுபடியும் கூப்பிடுவாங்க. பிரதர், வீட்டுல நாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உங்களுக்கு ஜெபம் பண்ணோம், இப்ப நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம், பரிபூர்ணமா சுகமாயிட்டு அப்படிமா. அப்படி எத்தனையோ குடும்பம் சாட்சி. ஒரு 2 நாள் 3 நாள்ல பார்த்தா உடனே வீட்டுக்கு வந்துருவாங்க. போனது பார்த்தா பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒரு வாலிப மகள் ஸ்டேட் பேங்க்ல ஸ்டாஃப். அப்புறம் டாக்டர் போகும்போது, இந்த மாதிரி கேன்சர் கட்டி இருக்கு உங்களுக்கு, வாலிப மகள் தான், மார்பு மாதிரி கேன்சர் கட்டி இருக்கு அப்படின்ட்டாங்க. கண்ணீரோடு ஜெபிச்சா, அடுத்த மாசம் பார்க்கும்போது கேன்சர் கட்டி இல்லை. அந்த வாலிப மகளுக்கு உடனே சந்தோஷம், அண்ணே சுகமாயிட்டுனே அப்படின்னு. கர்த்தரை அறியாத மகள் தான், ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த மகளுக்கு தேவன் அற்புதம் செய்தார். இன்று நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கா? உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். அந்த 23 வயசு வாலிப மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இயேசுவுக்காக வாழ ஆரம்பித்தாள். அதுக்கப்புறம் டெய்லி பைபிள் வாசித்து டெய்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். டெய்லி முழங்கால் நின்று ஜெபிக்க ஆரம்பிச்சேன். வயசு பார்த்தா 23 வயசு தான். டாக்டர் படி சொல்லிட்டான்னு சொல்லி ஒரு ஜெப குறிப்பு. அந்த காரியத்துக்காக ஜெபிக்கும் போது மறுபடியும் அடுத்த மாசம் போய் பார்க்கிறேன். அந்த 1 மாசத்துக்குள்ள காணும். அந்த மகளுக்கு சந்தோஷம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக வாழ ஆரம்பித்தாள். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை நம்பினால் வெட்கப்பட்டு போக மாட்டான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் பணத்தை நம்புறாங்க, நகையை நம்புறாங்க, பேங்க்ல அக்கௌண்ட்டை மட்டும்தான் நம்பிட்டு இருக்காங்க. அது இவ்வளவு பணம் இருக்கு, அதை மட்டும்தான் நம்பிட்டு இருக்காங்க. வீட்டுல ஃபேமிலியை ஃபுல்லா அவங்கள மட்டுமே நம்பிட்டு இருப்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. எத்தனை கம்ப்ளைண்ட்! என் நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவா இருக்கும் போது என்னோட வாழ்க்கையிலே ஜெயம். நான் கர்த்தரை முழு இதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் தேடும் போது, ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் தேடும் போது ஜெயம். என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் கண்டிப்பா ஜெயம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நீங்க இந்த வசனத்துல நீங்க நல்ல அழகா நிப்பாட்டி செக் பண்ணா புரியும். 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே நம்பிக்கை, நம்பின. 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே நம்பி. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லுகிற அப்படின்னா, நம்ம நம்பிக்கை யாரு மேல இருக்கு? கடைசி காலத்திலே நம்ம வாழ்றோம். நிறைய கள்ள உபதேசம் இருக்கு. நம்ம கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தால், இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் விடுதலை. நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இப்ப என் வாழ்க்கையில நாளா தைரியமா சொல்ல முடியும்பா? எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நிந்தை, அவமானம் எல்லாம் வந்துட்டு போயிட்டு. ஆனா ரவிராஜ் ஓடுதான். காரணம் என்ன? நம்பிக்கை கர்த்தர் மேல, நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல, நம்பிக்கை என்னை உருவாக்குன தேவன், அவர் என்னை பார்த்துக் கொள்வார். நம்பிக்கை அவர் எனக்கு போதும். என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கும்போதுதான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதம். இரவணத்துல ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உம்முடைய பாதவெளியில் அர்ப்பணிக்கிறோம்.
குறைகள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. நைட்டு டிராவலிங் இருக்காங்கப்பா, எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. சரீரத்துல பலவீனத்தோட ஹாஸ்பிட்டல் எந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. நைட் டியூட்டில இருக்காங்க, நைட்டு டிராவலிங் இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. காலை வேளையில ஜெபித்து புறப்பட்டாங்க, எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி எடுத்துக்கிற சொல்கிறோம். இரவணத்திலே ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் அவங்களுடைய இதயத்துக்குள்ளே கடன் பிரச்சனை, வேதனை, நிந்தைகள், அவமானங்கள், துக்கம், சில குடும்பத்திலே யாருமே இல்லப்பா. எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை எல்லாரையும் கத்து சந்திங்க. இரவணத்திலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னென்ன பிரச்சனைக்கு வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகலாப்பா. உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டவர்கள் தப்பினார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவிச்சீர் என்று எழுதப்பட்டிருப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாங்க. இரவணத்துல எல்லா குடும்பத்தையும் ஆசிரியக்க, அதிகாலைகளில் துதிக்கிற துதியோடு எழும்ப கிருபை செய்யுங்க. இரவணத்தில் வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவன் மேல நம்பிக்கை வைத்து உண்மையா வாழக்கூடிய பிள்ளைகளா மாறணும், பரிசுத்தமா வாழக்கூடிய பிள்ளைகளா மாறணும், நீதியை பின்பற்ற பிள்ளைகளா மாறணும், நற்கிரியை செய்யற பிள்ளைகளா மாறணும், பக்தி வைராக்கியமுள்ள சந்ததியா இருக்கணும். நித்திய ஜீவனுக்கு நாங்க வரணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க, எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. எல்லாரையும் உங்களுடைய கருத்துல முடியும். எத்தனையோ குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கணும். கண்ணீரை தொடங்க. இந்த மாசத்துடைய தேவையை சந்திங்க. நைட் நேரத்துல யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எல்லாரையும் கத்து சந்திங்க. கற்பனை ஜெபிக்கணும். கத்தர் மனமருங்க. மாசமா இருக்காங்க, கத்தர் ஆசிரியங்க. டெலிவரி கொடுக்கணும் பாருங்க, வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா தடையிலும் நீக்கி ஆசிரியங்க. குடும்பத்துக்குள்ள பிரிவினை, சந்தேகங்கள், போராட்டங்கள், மன கசப்பு, சில குடும்பத்திலே அப்பா பல காரியத்துல வேதனை வேதனை வேதனை, அந்த எல்லா வேதனையெல்லாம் எடுத்து போடுது. இருவரத்திலே ஒரு சமாதானமா நித்திரை தாங்கப்பா, இன்பமா நித்திரை தாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கத்தர் கூட இருங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள எந்தெந்த ஆவியில் போராடி கொண்டிருக்கோ அந்த எல்லா தந்திரமான ஆவிகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கை ராஜா. ரிபோஷால வக்கபது வெக்கேது நிக்கதுரபலா லிபா கபது வெக்கேது நிக்கந்து தோர வக்கபது வெக்கேதுனா ஷாலபா பாபா வரஹு துஷந்த தல வக்கபது வெக்கேதுனா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் எந்தெந்த ஆவியில் போராடி கொண்டிருக்கோ எல்லா கீழம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கை ராஜா. சத்துருக்கள் பட்சிக்கிற அக்கினி அனுப்பு ராஜா. லீஷால அக்கபது வெக்கேதுனா பட்சிக்கிற ஆவியான இறங்கி வாங்க ராஜா. லீஷால பக்கபது வெக்கேது நீ கண் துத்தல பக்கபது வெக்கேதுனா. எந்தெந்த வீட்டுக்குள்ள எந்தெந்த ஆவியில் போராடி கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எரிந்திருந்து சாம்பலாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எரிந்திருந்து சாம்பலாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எரிந்திருந்து சாம்பலாட் ராஜா. ரிஷா லா பா 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 கா ரா பா கா ரா தா ரா பா கபது வெக்கேதுனா. ரீமா ஷான்டோ டோலா பா கபது வெக்கேதுனா. எந்தெந்த வீட்டுக்குள்ளே அப்பா இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாளோ கர்த்தருடைய ஆவியான விடுதலை தர வேண்டும் ராஜா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லிடுது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கு விடுதலை தங்க ராஜா. அன்பின் அப்பா விசேஷமாக உங்களுடைய கரத்துக்களை அர்ப்பணிங்க ராஜா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்துக்கு இதயத்துல காயத்தோடு இருக்கிறாங்களோ அப்பா அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க. அதிக அளவிலே அப்பா உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கணும். இரவுல தனி ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும். எந்த குடும்பத்துல அர்ப்பணிங்க எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள அர்ப்பணிக்கணும்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க, தீர்காயுசு தாங்க. தேவன் அருளி அப்ப மனுஷன் ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிரயோஜனமான ஊழியக்காரம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. நைட் நேரத்துல யாரெல்லாம் ஜீவித்தாங்க எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. உங்க ரத்த கொடைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து தேவ சமாதானம் நிரப்புங்க. கர்த்தர் ஆளுகை செய்கிற ராஜா. உங்க நாம மையப்படுத்தும் இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மையம் உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் தருவதால் நாங்கள் உங்களுக்காக கொடுத்து ஜெபிப்போம். நீங்களும் உங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell.
God bless you.